வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம முலாம்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 115 கேலரிஸ் கிடைக்கும். முலாம்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி ரொம்பவே அதிகம். இதை தவிர இதில் விட்டமின் B6, பொட்டாசியம், மெக்னீஷியம் அண்ட் அயன் கூட இருக்குது. இதை சாப்பிட்றதால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். உங்கள் கண்ணுக்கு இது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு கூட இது யூஸ் ஆகுது. இந்த பழத்தில் முக்கால்வாசி தண்ணி தான் இருக்குது. அதனால் உங்கள் உடம்புல உள்ள நீரை இது மெயின்டைன் பண்ணுது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வர பெயின் அது பெருமளவில் குறைக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா லேடிஸும் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் முலாம்பழம் எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடுங்க. இதை இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். நீங்கள் வேணும்னா ஸ்கிம்டு மில்க் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ரெகுலர் பால் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மேலே ஆடை விழும். எடுத்து அந்த ஆடையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலை யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே ஆடை எடுத்த பாலை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அடித்த முலாம்பழத்தை டம்ளருக்கு மாற்றலாம். நம்ம ஒரு கிளாஸ் குடிக்க போகிறோம். ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது 250 மில்லி. நம்ம இன்னும் பால் சேர்க்கல, அதனால இந்த ஜூஸை மட்டும் 3/4 கிளாஸ் ஊற்றுங்க. இதுக்கு மேலே 1/4 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. இனிப்பு போடாமல் அப்படியே குடிப்பீங்கனாலும் ஓகே, இல்லைன்னா கொஞ்சமாக வெல்லம் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட மில்க் ஷேக் ரெடி. இந்த ஒரு கிளாஸ் முலாம்பழம் மில்க் ஷேக்கில் 3 கிராம் ப்ரோட்டீனும் 0.7 கிராம் ஃபேட்டும் 28.9 கிராம் கார்போஹைட்ரேட்ஸும் 3.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.